சயின்ஸ் கிடையாது. சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்கள், அதுதான் உண்மையான வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா என்னன்னா, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால், பெரிய பெரிய ஐடி பார்க், பெரிய பில்டிங், பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுலாம் வளர்ச்சி இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்க முன்னேறணும், நீங்க வளரணும், நீங்க முன்னேறணும். நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க. இந்த கொடையை கொஞ்சம் இருக்கு. கஷ்டப்பட்டு நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்க. இந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா வேலை இல்லை. 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. காரணம் யாருன்னா இதே திமுக தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் அரசு வேலைகளும் 50 லட்சம் தனியார் வேலைகளும் நாங்க உருவாக்குவோம் சொன்னாங்க. பண்ணாங்களா? 50,000 அரசு வேலைகள் கூட நியமனம் பண்ணல. 50,000 கூட நியமனம் பண்ணல. 50 லட்சம் எங்க? இப்படி ஒவ்வொன்றாக பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதே வேளையிலே நான் சேலம் பகுதிக்கு பெருமைகள்னா, இந்தியாவிலேயே முதலாக மது விலக்கு கொண்டு வந்த பகுதி இந்த சேலம் மண். அப்ப ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். 37, 38, 39, 1937, 39. அப்போ அவர் இங்க கவர்னர் ஜெனரல், முதலமைச்சர் இங்க இந்த பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு. அப்போ அவர் கொண்டு வந்தது மது விலக்கு கொண்டு வந்து இங்க சேலத்தில், அவர் சொந்த ஊர் சேலம், இங்க கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாராய கடை, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், சந்து கடை. சந்து கடைன்னா தெரியலமா?